விருச்சக ராசியை பொறுத்த மட்டிலே இந்த பராபவ வருடம் சனி பகவானுடைய இருப்பு கொஞ்சம் ரொம்ப கவனமும் அக்கறையும் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவை. ஏனென்றால் குழந்தைகளிடத்திலே கனிவு வேண்டும். குழந்தைகளோடு நீங்கள் ரொம்ப அற்புதமாக அவருடைய முன்னேற்றத்திற்கு பாடுபட வேண்டும். அவர்களை நல்ல முறையிலே பராமரிக்க வேண்டும். அதற்கு நீங்களும் அவர்களோடு இணைந்து ஒரு சில விஷயங்களை டெடிகேட் பண்ணணும். ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்க குழந்தைகளும் ஃபோன் பார்க்கும். ரொம்ப நேரம் நீங்க ஒரு விஷயத்தை பண்ணினால் அவர்கள் உங்களிடத்திலிருந்தே கற்றுக்கொள்வார்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொண்டால் பிரச்சனைகள் வரும். அதனாலே பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்கின்ற இடத்துல சனி பகவான் இருப்பதாலே குழந்தைகளோடு உங்களுடைய அமைப்புக்கு ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அதே நேரத்தில் நல்ல வளர்ச்சி அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நிறைய நன்மைகளை தர வேண்டும். இந்த பராபவ வருடம் உங்களுக்கு மிக நல்ல நன்மைகளை தர வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப அற்புதமான வழிபாடு. உங்களுடைய குழந்தைகளோடு சென்று அயக்கிரீவ வழிபாடு செய்யுங்கள். ரொம்ப நல்ல முன்னேற்றம் தரும். குலதெய்வ வழிபாடும் செய்யலாம். ரொம்ப நல்ல முன்னேற்றம் தரும். குரு பகவானை பொறுத்த மட்டிலே பாக்கியஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் ஜூன் மாசம் பெயர்றார், வர்ற ஜூன். அதனாலே ராஜயோகம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நீண்ட நாள் தடைகள் எல்லாம் நீங்கிப்போ. திருமண தடைகளாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அதே போல நல்ல மரியாதையும் நல்ல நம்பிக்கையும் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக மாற்றுவதற்கு இந்த குரு பகவானுடைய இருப்பு பிரமாதமாக இருக்கிறது. அதே போல ராகு கேதுக்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ராகுவை பொறுத்தவரை டிசம்பருக்கு பிறகு ஒரு மாபெரும் தைரியத்தை தருவார். எடுக்கும் புது முயற்சிகள் அனைத்திலும் அசாத்திய வெற்றியை தேடி தருகின்ற அந்த ராகு பகவான் ரொம்ப நல்ல இடத்துக்கு வர்றார். கேதுவும் கூட அற்புதமான தன்மையை தருகிறார். அதனாலே உங்களுடைய வாழ்விலே நிறைய பேருக்கு சொந்த பந்தங்கள் அமைப்பிலிருந்து ஒரு சில எதிர்ப்புகள் வந்தாலும் உங்களுடைய வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். அதனாலே உங்களுடைய வளர்ச்சிக்கு பிறகு ஒரு சில நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய சொந்த பந்தங்கள் மூலமும் வரும். அதனாலே எதிர்பார்த்த விஷயங்கள் தாமதமாகலாம், ஆனால் அவைகள் கிடைக்கும் டிசம்பருக்கு பிறகு. அதனாலே நிறைய முன்னேற்றம் இருக்கிறது, வெற்றி உங்களிடத்திலே இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த அற்புதமான பராபவ வருடம் விருச்சக ராசிக்கு இந்த 4 கோள்களும் ஓரளவு நல்ல நிலையில் இருக்கிறது. சனி பகவான் மட்டும் கொஞ்சம் வழிபாட்டுக்குரிய அமைப்பிலே இருக்கிறார். அதனாலே அவரை வழிபட வேண்டும் அன்பு நண்பர்களே. அதே போல வாரம் உங்களால் முடிந்தவரை சனி பகவானுடைய வழிபாடு. ஏனென்றால் இந்த சனி பெயர்ச்சி மார்ச் மாசம் நடந்தது அல்லவா?